உன் பெரிய பொண்ணுக்குன்னு விழுந்து விழுந்து செய்வ, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வ. என்னை நீ கண்டுக்கவே மாட்டிக்கிற. எனக்கு என்னமோ நீ அவ சொல்ற மாதிரி தவிட்டுக்கு தான் வாங்கிருப்பியோனும் சந்தேகம் வருது. அடி பேர் சொல்லி கூப்பிடுறத பத்தியா? பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? கூப்பிட்றதுக்கு தானே வச்சிருக்காங்க. சும்மா ஷோகேஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க. பேர் கூப்பிட்றதுக்கு தானே. கூப்பிட்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இன்னைக்கு பூரியும் கிழங்கும் வச்சுதா. வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. கமலி இருந்தா மண்டியில 4 கொட்டு கொட்டியிருப்பா. அவள் இல்லாமல் இருக்கவும் உனக்கு வால் முளைச்சி போச்சு நல்லா. பின்ன உன் பெரிய மகன் இருக்கும்போது மட்டும் அவளுக்கு பிடிச்சதா ஆக்கி ஆக்கி போடுவேன். இப்போ என்னை கண்டுக்கிறியா? நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னதே இருந்தாலும் அவள் தானடி எனக்கு ஸ்பெஷலு. முதல்ல பிறந்தவ, எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தவ அவள் தானடி. எப்படி இருந்தாலும் அவள் தாண்டி எனக்கு ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம். பாத்தியா, உன் பொண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டியே. என்னை மட்டும் ஈஸியா விட்டு கொடுத்துட்ற. ஒரு பேச்சு காய்ச்ச உன்னை எனக்கு பிடிக்குண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றியா? எப்ப பார்த்தாலும் அவளே தான் தலையில தூக்கி வச்சாடுற. இந்த வீட்டுல இருக்கும் போது அவதான், அவ போனாலும் அவ பிராணம் தானா. போமாங்கிட்டு. என்னடி உன் அக்கா தானே, அவளுக்கு பிடிச்ச செஞ்சு கொடுக்குறேன்னா அவள் ஊடமாட வந்து ஏதாச்சும் செய்வா. நீ எப்படி பண்ணுறியா? படுத்த படுக்கையே கிடக்க. அதே எங்கிட்டாச்சும் தள்ளி விண்டுருவோம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டின்னு சொன்னால் மூச்சே விடலையே. அக்காட்ட போய் பேசணும்னு சொன்னியே, பேசிட்டு என்னடி சொன்னியா நீ? அக்கா கிட்ட கேட்டம்மா. அவதான் இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாதடி, அம்மா சும்மா லூஸ் மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அம்மா பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னாம்மா. என்னடி சொல்கிற? கமலி அப்படி சொன்னா இருக்காதே. அவ சொன்ன மாதிரி தெரியல, நீ உன் மைண்ட் வாய்ஸ்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கு. என்னம்மா நீ பெத்த பொண்ணையே சந்தேகப்படுறியா? சந்தேகம் பண்ணல திவ்யா, கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? கமலியை பற்றி எனக்கு தெரியாது. பாவம் புள்ள தான் என்ன பண்ணுதோ தெரிலடி. அன்னைக்கு போயிட்டு கூட அவளை பார்க்காம வந்துட்டேன். ஆமாம்மா பாவம்ல அக்கா. நம்ம போய் வரட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? போகலாம் தாண்டி. அங்கே இருக்கவங்க அவங்க அத்தை தாண்டி நல்லவங்க. மற்ற எல்லாருமே விடு விடுன்னு பேசுகிறாங்கடி. அதான் போக சங்கட்டமாக இருக்குது. நம்மளை திட்டுறதை பார்த்தா அவளுக்கும் சங்கட்டமாக இருக்குல்லடி. அதான் போமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அக்கா வச்சு ஒரு 2 வந்து பார்த்துட்டு போக கூடாதாம்மா? நம்மளை மறந்துருச்சுல்ல, அவ்வளோதானா? என்னை கூட மறந்துருச்சு பார்த்தியா? கூட கூட வந்து பார்த்துட்டு போனான்னு ஃபோனில் பேசினா மட்டும் போதுமா? எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அக்காவை? ஆனால் அக்கா தான் வரவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. காலையில் கூட அக்கா வர மாதிரி கனவு கண்ணே. அந்த மாதிரிலாம் நடக்காதுல்லம்மா. அக்கா இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே வராதா? அப்படிலாம் இல்லடி, வருவா. மாப்பிள்ளையா பார்த்து கூட்டிகிட்டு வரணும். முதல்ல வரனால யோசிக்கிறாடி. பாவம் அவன் நிலைமையிலேருந்து யோசிக்கணும்ல. சரிம்மா, இதுக்கு மேலே பேசினா நான் அழுதுருவேன். அக்கா பிள்ளை ஆகுமா வந்துருச்சு. போமாங்கிட்டு போ, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சுட்டா. அம்மா திவ்யா, அக்கா பிள்ளை இப்போதால உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஐஸ் போ. எப்போ வந்த? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. காலைல கூட விடிய காலம் கனவு வந்துச்சு நீ வீட்டுக்கு வர மாதிரியே. அந்த கனவு பழிச்சிருச்சு பாரு. ஆனால் நீயும் மாமாவும் வர மாதிரி கனவு வந்துச்சு. நீ மட்டும் தனியாக வந்திருக்க. மாமாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை திவ்யா, இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன். உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அப்படின்னு வராமல் இருந்தா எப்படி? அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டையே மறந்துட்டோம்னு நினச்சிருவியல்ல. அப்பெல்லாம் மறந்துடுவேனா திவ்யா? என்ன கமலி, அவ ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு சொன்னா, நீ அதை சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க. இல்லைம்மா, அவ சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் தான் இங்கே வரவே முடியாமல் போச்சு. ஆனால் உன் ஞாபகமாகவே இருந்துச்சா? காலைல எந்திரிச்சோன்னே ஓடியாந்துட்டம்மா. உங்கள் 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி சரி, நீ திவ்யா கூட பேசிக்கிட்டே இரு. உனக்கு பிடிச்ச பூரியும் சிக்கன் வாங்கி கிரேவி இல்லை குருமா மாதிரி வச்சு தரேன். மீனாட்சி, இப்போ தெரியுதா எப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்னு? எனக்கு பிடிச்சதை செஞ்சுதான்னு காலையிலேருந்து மூச்சுக்கு 300 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் வந்தோன்னே அவளுக்கு பிடிச்சதை கேட்காமலே செஞ்சு கொடுக்குற. அவள் அடுத்த வீட்டுக்கு போனாலும் அவளுக்கு தான் எல்லா கவனிப்பும். இந்த வீட்டிலே இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே செஞ்சு தர மாட்டேங்கிற. நீ ரொம்ப மோசம் மீனாட்சி. பாருல, எனக்கு ஒன்றுமே செஞ்சு தர மாட்டேங்குது. நீ போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. வேணாம், ஒரு வாரம் இருந்துட்டு போ. இல்லை திவ்யா, இன்னைக்கே போயிடுவேன். உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏம்மா முகத்தில் சிரிப்பையே காணோம்? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லைம்மா, உங்களை பார்க்கலன்னு கவலை தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். சூப்பர்ல, மாமா ஓகே சொல்லிட்டாரா? உங்களுக்கு தான் தனியாக ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயே போயிட வேண்டியதானே? இல்லைல்ல,
அது சரிப்பட்டு வராது. நான் தனியாக தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளில் கால் லெட்டர் வந்துடும். நான் போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு அவங்கள வந்து பார்க்க முடியாதுல்ல, அதான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். என்னது புள்ள மூஞ்சியே சரியில்லையே, என்ன நடந்துச்சுனே தெரியலையே. ஏதாச்சும் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அந்த வீட்டில் என் புள்ள என்ன பாடுபடுறாலோ தெரியல. அவங்க மாமியார் அவங்க ஒருத்தருக்காண்டி தான் அங்கே விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அப்போவே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நம்மக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், நம்மளே எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துக்குவோம். திவ்யா போ, அக்காவுக்கு போய் சேர் எடுத்து கொடு, அப்புறம் தண்ணி மொந்து கொடு. நம்ம அக்கா தானே வந்திருக்கு, யாரோ வந்து மாதிரி சேர் எடுத்து போடுங்கிற. அக்கா கால் வலிச்சா அவளே உட்காந்துப்பா, போங்கிட்டு. எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுடி. நாளைக்கு நீனு கல்யாணம் பண்ணி போயிட்டு வருவியல்ல, உனக்கு பச்சை தண்ணி மோரை கொடுக்க மாட்டேன்டி. நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம், நாங்களே எடுத்துப்போம். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல. எவன் வந்து மாட்ட போகிறானோ. எனக்கு வேலை செய்கிற பையனா நான் வந்து மாட்டுவேன், நீ போ. இந்த வாயை வச்சுக்கிட்டு சரி போங்க, ஏதாச்சும் செய்யணும் சாப்பிட. அப்புறம் அக்கா பிள்ளை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? மாமா இன்னும் அதே சிட்டு முஞ்சியானே இருக்காரா? ஏய் மெதுவா பேசுடி, அம்மாக்கு கேட்க போகுது. இல்லைன்னா மட்டும் நீ எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்க நினச்சிருமாக்கும். உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியல, ஈ ஆடலை, கொஞ்சமாச்சும் சிரிப்பு வருதா? இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, உன் மூஞ்சியை பார்த்தா ஊருக்கே தெரிஞ்சிடும் நீ எந்த லட்சணத்தில் இருக்கான்னு. என்னடி சொல்ற, அப்படியா இருக்கு என்னோட மூஞ்சி? ஆமா அப்படிதான் இருக்கு. சரி சரி வா, மேலே போய் பேசுவோம். அம்மா சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடுவாங்க. சிக்கனே வைக்க மாட்டேங்குது, நீ வரவும் சிக்கன் வைக்கிறேன்னு சொல்லுது. சரி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். ரூமுக்கு பேசலாம். நீ வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல தெரியுமா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ மிஸ் பண்ணி உன்னைய. சாரிடி, நானும் கூட வந்து உன்னை பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டுட்டேன். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தியா, அதோட சரி வதே வந்துட்டால, நம்ம இடத்த போகணுன்னு விட்டுட்டேன். சாரிடி. இது என்னல புதுசா சாரி பூரின்னா வாங்கிட்டேன், நம்ம நமக்குள்ள சாரி கேட்டுக்கிட்டு. என்ன ரேக்கா இப்படி வந்து உட்காந்துட்ட, இதுக்கு எப்படி உட்காந்தா இப்படி? இன்னும் ஊர்பட்ட வேலை இருக்குடி. அட போமாங்கிட்டு, எம்பிட்டு வேலைதாம்மா. எப்படிதாம்மா இந்த வேலையெல்லாம் பார்த்தா ஆத்தாடியோ நம்மளால முடியலம்மா. இவ போனதுக்கப்புறம் நீ ரொம்ப சிரமப்பட போறம்மா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு ஒன்று உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னதுமா, சிக்கன் ரைஸா? நல்லா திங்கிறதுலே அடி தீனி பண்டாராம். இங்கே பாருடி, இந்த சாரி எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? ஆமாம்மா, எனக்கும் பார்க்குறக்கு நல்லா இருக்குமா. யாருக்கு? அவளுக்கு தானே வாங்கியிருப்பாரு. ஓ கல்யாணத்துக்கு வாங்கியிருப்பாரு. அதை கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறியாக்கும், என் வயிற்றுச்சல் கொட்டிக்க. இவளுக்குலாம் இருக்குமா இவ்வளோ காஸ்ட்லியான புடவை? விலை எவ்வளோம்மா? 20,000க்கு மேலே இருக்குமே. ஆமாடி, 25,000மா. என்னம்மா சொல்கிற, 25,000மா? இவளுக்கெல்லாம் இந்த 1000 ரூபா 2000 ரூபாயில் எடுத்து கொடுத்தா பத்தாதா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 25,000த்துக்கு வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் தேவையாம்மா? அதை கொண்டாந்து என்கிட்ட காத்தி வெறுப்பேத்துறியா நீ? ரேகா லூஸ் மாதிரி பேசாதடி, இந்த புடவை உனக்கு எடுத்து கொடுத்ததுடி. என்னம்மா சொல்கிற? எனக்கா? ஆனால் அவளுக்கு தானே கல்யாணம், எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா? எனக்கே இவ்வளோ காஸ்ட்லினா அப்போ அவளுக்கு 50,000மா 1,00,000மா? அது தாண்டி இல்லை, உனக்கு 25,000, அவளுக்கு வெறும் 5,000 தாண்டி. என்னம்மா சொல்கிற? நம்புற மாதிரியே இல்லையே. அப்பா தான் அவகிட்ட நல்லா பேசுகிறாரேம்மா. அப்புறம் எப்படி சாரி எனக்கு மட்டும் இவ்வளோ கிராண்டா? எனக்கா கல்யாணம்? அவளுக்கு தானே, அப்போ அவளுக்கு தானே காஸ்ட்லியாக எடுக்கணும். அடியே, அவளுக்கு காஸ்ட்லியாக எடுக்கலைன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எடுத்து கொடுத்துருக்காருல, சந்தோஷப்படுறி. அவளுக்கு தான் கல்யாணம். இருந்தாலும் நீ தானே ஜொலி ஜொலி நிற்க போகிற. அவள் சும்மா சேலையை கட்டிக்கிட்டு ஒரு செயின் ஒரு தோடு அதை போட்டுக்கிட்டு சும்மா சிம்பிளாக தான் நிற்பாள். அது போதுண்டி அவளுக்கு. நீ நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தாண்டி வரவங்க போகிறவங்க யாராச்சும் பார்த்து உன்னை பிடிச்சி போய் பொண்ணு கேட்டு வருவாங்க. அதோடையும் அப்பாவுக்கு உண்மையிலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? அவளை விட உனக்கு அதிகமாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, நான் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. நான் தான் சொன்னேன்லடி, அவன் மேலே கோபம் இருக்குது. இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஏதாச்சும் மக்கள் பண்ணிடுவான்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா எப்போவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வார். இந்த சாரியை கொண்டு கொடுத்து ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக தைச்சிக்க. அதுக்கு 2,000 3,000 செலவாகுமேம்மா. உங்கள் அப்பா 5,000 கொடுத்துருக்காருடி. என்னம்மா சாக்குக்கு மேலே சாக்கா கொடுக்குற? சூப்பர்மா, உடனே போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பிரியா என்னை பார்த்து அப்படியே பொறாமப்பட்டு சாகட்டும். என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. இதே மாதிரி அவள் சந்தோஷமாக இருக்கணும். இவளுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல வசதியான பையனாக பார்த்து கடனை உடனே வாங்கியாச்சும் கல்யாணத்தை பண்ணி இவளை நிம்மதியாக இருக்க வச்சிடணும்.
இங்கே பாருங்க, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, ஏதோ தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு. சும்மா அதையே பிடிச்சிக்கிட்டு என் பின்னாலே வந்தால் எப்படி? இப்போ ஹாஸ்டலுக்கும் வந்துட்டீங்க, யாராச்சும் பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க? என்ன கையல், யாருக்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சும்மா ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உனக்கு என்ன என்னை பார்த்து விளையாட்டா இருக்கா? திடீர்னு போய்கிட்டு இருந்தவன இவன் தான் புருஷன் எல்லார்ட்டையும் சொல்லி வைக்கிற, அப்புறம் இல்லைங்கிற. நீ என்ன நினைச்சு சொன்னியே எனக்கு தெரியாது, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீ என்கிட்ட சகஜமா சிரிச்சு பேசுற. ஹலோ பிரதர், கையல் என்ன வெளியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? விக்ரம், என்னை கடுப்பு கிளப்பாத, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான். பேசாமல் போயிரு. ஏற்கனவே பண்ணது பத்தாதுன்னு மறுபடியும் ஏதாச்சும் பண்ண வந்திருக்கியா? பிரதர் பாருங்க பிரதர், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான், பண்ணிக்கணும். தனியாக இருக்கலான்னு சொன்னான், சரின்னு ஓகேன்னு சொன்னேன். இப்போ சரி வா, ரொம்ப நாளாச்சு, இனிமேல் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஒன்றா சேர்ந்து வாழலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. நீங்களே சொல்லுங்க பிரதர். என்ன கையில் இதெல்லாம்? பாவம் பிரதர் எவ்வளோ ஆசைப்படுறாங்க. நீங்கள் உங்களோட போய் இருந்தால் தான் என்ன, இனிமேல் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்து வைக்கிறேன். டேய், வாயை தொடஞ்சேன்னு வச்சுக்கவே, வாயிலே குத்திடுவேன். என்ன கையல், உங்களுக்கு பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணீங்க? டேய், அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுடா. அவனை நான் கல்யாணமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்லை. உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் சும்மா சொன்னேன். அதை பிடிச்சிக்கிட்டு அவன் என்கிட்ட தூங்கிக்கிட்டே இருக்கேன். என்னது, எல்லாம் சும்மாவா? ஆமாடா, உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நினச்சி இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு பார்த்தா இவன் டார்ச்சர் உனக்கு மேலே இருக்குது. அதுக்கு நீனே தேவையில்ல போல. எல்லாம் ஒன்றால் வந்த பிரச்சனை தான். ஒழுங்கு மரியாதை அவனை அடிச்சு வை. நாளையிலேருந்து அவன் என் பக்கம் வரவே கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். பிரதர் என்ன பிரதர் இதெல்லாம்? அவங்க தான் ஏதோ போய் சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்ன பிரதர் பேச்சு மாறுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டு. சும்மா இருந்தவனை உசுப்பேற்றி விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு முடியாது. அவன் தானே சொன்னா, அதை உண்மையாக்க சொல்லுங்க, வேற ஒன்றும் வேணாம். ஏய், இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கவே, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணுடி பண்ணு, பார்க்க டீசெண்டாக இருக்கானே, இவன் என்ன பண்ணிடுவான் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ போய் பண்ணு பார்ப்போம். நான் உனக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் வேற மாதிரி இருப்பேன். இப்போ சொல்கிறது தான், நாளையிலேருந்து நான் எங்கே கூப்பிட்டாலும் வர, என்கிட்ட சிரித்து பேசுகிறேன். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறனோ அப்போ பண்ணுறோம், சரியா? பாத்தியா விக்ரம், எல்லாம் ஒன்னால தான். நான் என்ன பண்ணேன் கையல்? நீங்கள் தானே போய் சொன்னீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களால் தானே போய் சொன்னேன். பிடிக்கலன்னு சொன்னால் போயிருக்கணும்ல. திரும்ப திரும்ப வந்தால் உங்களை எப்படி போய்க்கிறேன்னு தெரில, அதனால ஏதோ ஒரு பொய் சொன்னேன். இப்போ நான் மூட்டிக்கிட்டு முழிக்கிறேன். எல்லாம் என் நேரம். என்ன இவளே போய் சொல்லிட்டு இவளே பிரச்சனை வம்பு கொடுத்து வாங்கிட்டு நம்மள சொல்கிறான். நீ பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏதோ போய் சொல்லி இப்போ பிரச்சனையை வாங்கிட்டு நம்ம தலையில் தூக்கி கட்டுறான். இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறேன்? பிடிக்கலன்னா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. இவன் பக்கா கிரிமினலாக இருப்பான் போலயே. சரி, நாளைக்கு அவன்கிட்ட பேசி பார்ப்போம். நல்ல மாதிரி தான் இருக்கேன் பார்க்குறதுக்கு, பேச்சை பார்த்தாதான் பொறிக்க மாதிரி இருக்குது. பேசி பார்ப்போம். நம்மளால் வந்த பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ணணும், வேறு வழி இல்லையே.